கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிஎம்டபிள்யூ கார் 80,00,000, அப்புறம் ஒரு டொயோட்டா கார் ஒரு 3,00,00,000 ரூபா, இன்னொரு பிஎம்டபிள்யூ கார் 2,00,00,000 எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 7,43,00,000 காரு அது மாரி வச்சிருக்காரு. வந்து ஒரு ஒரு டிவிஎஸ் எக்ஸல் பைக் வச்சிருக்காங்க. அது வீட்ல ஏதாவது காய்கறி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அப்படி பார்க்கக்கூடாது. நீங்க வந்து அடிப்படை விஷயத்துல வந்து ரூ. 7,00,00,000 கார வாங்கி சென்னைக்குள்ள ஓட்டுறதுக்குன்னு பெரிய அகலமான ரோடு இருக்கா? 150 கிலோமீட்டர் 200 போகணும். அப்படி கிடையாது. சில சமயத்துல வந்து நம்ம குடுக்குற ஒரு இன்சென்டிவ் மாரி. நான் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன். எனக்கு என்ன இன்சென்டிவ் குடுக்க முடியும்? நல்ல வாட்ச் கட்டலாம். காஸ்ட்லியான ட்ரெஸ் போடலாம். நல்ல வீட்ல இருக்கலாம். ஒரு பெரிய கார்ல வாங்கணும். அப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு ரூ. 4,00,00,000 கார் வாங்குறது வந்து ஒரு தேவை கிடையாது ஆக்சுவலி. எனக்கு நானே தருகின்ற அங்கீகாரம். என்னுடைய உழைப்புல நான் வந்ததுக்கு வந்து எனக்கு தர்ற அங்கீகாரம் தான் அது. அதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இத ஒரு ஃபினான்ஷியலா பார்க்கிறத விட, தன்னுடைய வளர்ச்சியோட அங்கீகாரமா அத பார்க்குறாரு அவரு. எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து இது மாரி 4,00,00,000 5,00,00,000 கார் வாங்க யாருமே நீங்க வந்து ஆர்டினரி மாருதி காரா இருந்தாலும் சரி, 4,00,00,000 வாங்குன காரா இருந்தா ஒரே ஸ்பீட்ல தான் முடியும். ஒரே குழிகுண்டுல தான் விட்டு ஏத்த முடியும். ஆச்சுங்களா? அதனால வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிட்டிக்குள்ள எந்த அட்வான்டேஜும் கிடையாது. ஹைவேல வேணா சொல்லலாம். 4,00,00,000 கார் ரொம்ப சேஃபா இருக்கும். ஆக்சிடென்ட் ஆனாலும் வந்து ஒண்ணும் ஆகாது உள்ள இருக்கவங்களுக்கு. ஆனா ஓட்டுறது பூரா நம்ம உள்ள தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அவருடைய தனிப்பட்ட அங்கீகாரமா தான் நான் நினைக்கிறேன் இது.